இதில் குறிப்பாக கேன்சர், டயாலிசிஸ், முதுகு தண்டுவடம் முறிந்து விடுகிற நிலை, இந்த 3 நோயாளிகளும் வாழ முடியாத நிலையில் இருக்கிறவர்கள். அவர்களுக்கு இந்த 1000 ரூபாய் என்பது கண்டிப்பாக போதாது. அதை உயர்த்தி 10,000ஆவது வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் வீடு எரிஞ்சு போயிடுது, கூரை வீடு எரிஞ்சு போயிடுது, வீடு எரிஞ்சு போயிடுது. அவங்களுக்கு கொடுக்குற தொகையும் மிக குறைவாக இருக்கிறது. அதை நீங்கள் கூடுதலாக நீங்களே முடிவு பண்ணீங்க எவ்வளோ கொடுக்குறதுன்னு, அதையும் பரிசீலனை பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் போதையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மறுவாழ்வு மையங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வேணும். அதை சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் கவனிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் போஸ்ட்மார்ட்டம் 5 மணியோடு முடிஞ்சு போச்சுன்னு எல்லாரையும் துக்கத்திலே போட்டுடுறாங்க. அதனால் இப்போ இரவில் கிரிக்கெட்டு நடக்குது, அதனால் எந்த நேரம் வேணாலும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வரணும்னு கேட்டுக்கிறேன். மருத்துவ காப்பீட்டு திட்டம் தனியார் மருத்துவமனையில் சூழ்நிலை தக்கபடி எனக்கு திட்டமே இல்லைப்பா அப்படின்னு முடிச்சிட்றாங்க, பணம் கொண்டுட்டு வா அப்படிங்கிறாங்க. அதை நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதே போல் இந்த மனநலம் குன்றியவர்கள் இருக்காங்கல்ல, சைக்காட்டிஸ்ட், அவங்கள நம்ம கண்ணால் பார்க்குறோம் இவங்க சைக்காட்டிஸ்ட் தான்னு, வாங்க ஆஸ்பத்திரின்னு கூப்பிட்டா என்னென்ன பைத்தியம் நினைக்கிறியா அப்படின்னு நம்மளே கேள்வி கேட்குறாங்க. அதனால் மருத்துவமனைக்கு வேறு சிகிச்சைக்கு வருகிற பொழுது அந்த குறை உள்ளவர்களை கட்டாயமாக அந்த சைக்காட்டிஸ்ட் சிகிச்சையும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வெளிநாடுகளெல்லாம் ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு பிறகு சைக்காட்டிஸ்ட் டாக்டர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கினதுக்கு பிறகு தான் டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. நம்மகிட்ட அந்த அணுகுமுறை இல்லை, அதை பின்பற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் ஈசிஆர் பி சரவணன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு வணக்கம். நீங்கள் அன்பானவர், நீங்கள் அழகானவர், நீங்கள் தெளிவானவர், அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் சமமானவர். சட்டமன்ற பேரவை நடத்தி கொண்டிருக்கும் தங்களுக்கென நேரலையில் தனி ரசிகர் பட்டாளத்தை வளர்க்கும் அளவிற்கு சட்டமன்ற பேரவை தலைவராக பொறுப்பேற்று வழிநடத்தி கொண்டிருக்கும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை நாளை என்று இன்றை இழக்காது, இன்றைய விதத்தால் நாளை முளைக்கும், அது நீ மறக்காதே என்ற வரிகளுக்கு ஏற்ப ரசிகர் மன்றம், நட்பணி இயக்கம், மக்கள் இயக்கம், தமிழக வெற்றிக் கழகம் என்ற இயக்கங்களில் 32 ஆண்டுகளாக என சிறு விதையாக விதைத்து இன்று சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக உருவாக்கி நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் விசுவாசமாகவும் வளர்த்த என் அன்பு அண்ணன் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீச்சல் பழகுவதற்கு சிறு வயதில் என் அப்பா கிணற்றில் தூக்கி போட்டு எப்படியாவது நீந்தி வா என்று சொன்னது போல் என்னை அரசியல் என்ற களத்தில் பயிற்சி கொடுத்து வெற்றி பெற்று வா என்று களமாட வைத்த எனது அரசியல் வழிகாட்டி மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் என் பாசத்துக்குரிய அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் முதல் முறையாக அரசியல் களம் கண்டு முதல் முறையாக தேர்தலில் போட்டியிட்டு ஒரே தலைவர் ஒரே முகவரி என்ற அடிப்படையில் ஈசிஆர் சரவணன் என்ற எனக்கு தளபதி கொடுத்த முகவரியில் தமிழ்நாட்டிலேயே பெரிய தொகுதி அதிக வாக்குள்ள சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் 2,20,382 வாக்குகள் பெற்று 96,780 வாக்குகள் வித்தியாசத்தில் வரலாறு காணாத வெற்றி பெற சேர்ந்த எனது சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு என் உயிர் உள்ளவரை உண்மையாக உழைப்பேன் என்று உளமாற உறுதி அளிக்கிறேன். இந்த நேரத்தில் எனது கோடான கோடி நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். என்னுடன் இணைந்து தேர்தல் பணிகளை இரவும் பகலமாக சிறப்பாக வாக்கு சேகரித்து எனது வெற்றிக்கு உறுதுணையாக நின்று என் ஆறுயிர் கழக தம்பிகளுக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் சிங்க பெண்களுக்கும் மாவட்டம், பகுதி, வட்டம், ஒன்றியம், ஊராட்சி, வார்டு சார்பணி நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது நேசமான பாசமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் கண்ணகி நகர், எழில் நகர், செம்மஞ்சேரி, பெரும்பாக்கம் போன்ற பகுதிகளில் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேலான தமிழ்நாடு குடிசை பகுதி மற்றும் வாரியம் குடியிருப்புகள் இருக்கிறது. இதில் வசிக்கும் மக்கள் அனைவருமே இடம் விட்டு இடம் மாறி வந்தவர்கள். இவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், குடிநீர், மின்சாரம் மற்றும் முக்கியமாக இவர்கள் வசிக்கும் கட்டிடங்கள் மிகவும் பழுதடைந்த நிலையில் இருக்கிறது. விரிவாக
சரி செய்து அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள பெருங்குடி அருகில் உள்ள கல்லுக்குட்டை என்ற பகுதி 228 தெருக்கள், 16,000 குடும்பங்கள் 25 ஆண்டுகளாக மக்கள் வாழ்கின்றன. இவர்களுக்கு தேவையான நிலப்பட்டா, சாலை வசதி, குடிநீர் மற்றும் கழிவுநீர் கால்வாய்கள் செய்து தர வேண்டும் என்று பேரவைத் தலைவர் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக ஈசிஆர் அருகில் உள்ள பெத்தல் நகர் என்ற பகுதியில் நீண்ட காலமாக அந்த இடங்களில் வாழும் மக்களுக்கு முறையான பட்டா வழங்கப்பட வேண்டும் என்று மற்றும் சாலை வசதிகள், அடிப்படை வசதிகள் மேம்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மக்கள் நீண்ட காலமாக இடங்களில் குடியிருந்து வந்த போதிலும் அவர்களுக்கு இதுவரை முறையான பட்டா வழங்கப்படாததனால் தங்கள் வீடு மற்றும் நிலங்கள் தொடர்பான உரிமையை உறுதிப்படுத்தி முடியாத சூழ்நிலையில் உள்ளது. குடியிருப்புகளை அரசு அதிகாரிகள் நேரடியாக ஆய்வு செய்து சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு பட்டா வழங்குவதற்கான சிறப்பு நடவடிக்கை அரசு மேற்கொள்ள வேண்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கொட்டிவாக்கம் முதல் சோழிங்கநல்லூர் வரை பி கனால் என்ற இருப்பதனால் 3 மாதத்துக்கு ஒரு முறை ஆகாயத்தாமரை செடிகளை அகற்ற பணிகள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். பரங்கிமலை ஒன்றியத்துக்கு உட்பட்ட பெரும்பாக்கம், சித்தலப்பாக்கம், வேங்கைவாசல், ஒட்டியம்பாக்கம், மேடவாக்கம், கோவிலம்பாக்கம், நன்மங்கலம் ஆகிய ஊராட்சிகளிலே அடிப்படை வசதிகளையும் தடையில்லாமல் கிடைக்க வேண்டும். தரமான சாலைகள் வசதி செய்ய வேண்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சோழிங்கநல்லூர் தொகுதி அருகில் உள்ள பள்ளிக்கரணை முதல் பெரும்பாக்கம் வரை அதிகமாக ராம்சார் தலங்கள் இருப்பதனால் ராம்சார் தலங்களை பற்றி சந்தேகங்கள், குழப்பங்கள் பொதுமக்களிடையே நீடிக்கிறது. ஆகையால் ராம்சார் தலங்களை பற்றி முழு விவரங்களையும் மற்றும் வழிகாட்டுதல் படியும் அரசு விரிவாக மக்களுக்கு விழிப்புணர்வு அளிக்க வேண்டும் என்பது இந்த இடத்தில் நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.